முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்யுமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேவேளை வெசாக் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் சிறப்பு வாழ்த்து செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ஜனாதிபதியினால் சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் விரிவான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். ஜனாதிபதியின் வாழ்த்து செய்தியில் அன்பு, கருணை மற்றும் சமநிலை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட புத்தரின் போதனைகள் தற்காலத்துக்கு அவசியமானவை என்றும், புற உலகில் அமைதியை நிலைநாட்ட ஒவ்வொருவரும் தங்களுக்குள் அமைதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், பொது நலனுக்காக சமூகத்தை ஒன்று திரட்டுவதற்கு பௌத்தம் காட்டும் இந்த அணுகுமுறை இன்றைய காலகட்டத்துக்கு அவசியமானவை என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை வெசாக் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் 61 சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதி மன்னிப்பும் வழங்கப்பட்டுள்ளது. அரசியல் அமைப்பின் 34வது பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய இந்த மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், இவர்களில் 33 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் இன்று தெரிவித்தார். அடுத்த முக்கிய செய்தியாக, முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்யுமாறு கோட்டை நீதவான் நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஏற்கனவே மாத்தறை நீதிமன்றமும் இவரை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இந்த புதிய பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபை தேர்தல் பிரசாரத்துக்காக சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்துக்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுக்காகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரச நிதியை பயன்படுத்தி 12,000 டி-ஷர்ட்டுகளை அச்சிட்டு அதில் ஒரு பக்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புகைப்படமும், மறுபக்கத்தில் அரசியல் கட்சியொன்றின் பெயரும் அச்சிடப்பட்டு அவை மொனராகலையில் விநியோகிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் இவர்களை கைது செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இவர்களின் வீடுகளுக்கு சென்ற பொழுது அங்கே அவர்கள் இல்லை என்று நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர்.